யோவான் 14:27, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உலகமும் ஒரு சமாதானத்தை தருது அப்படின்னு சொல்ற. நான் ஒரு சமாதானம் தர்றேன், உலகம் ஒரு சமாதானம் தருகிறது. உலகத்தால் சமாதானம் தர முடியுமா? தர முடியும். ஆனா அது போல நான் தர்றதில்லை. ஏன்னா இந்த உலகத்தால தரக்கூடிய சமாதானம் என்பது வெளி சூழ்நிலைகள்லாம் நல்லா இருந்ததுன்னா அப்ப வருகிற சமாதானம் உலகத்தால வருகிற சமாதானம். அதுதான் மாம்சத்துக்குரியவர்கள், மாம்சத்துக்குரியது அப்படின்னு சொல்றோம். என்ன, என்னுடைய இந்த சரீரத்துக்கு வெளியே இருந்து நான் ஃபீல் பண்ணணும். அது கேட்கறது மூலமாகவோ, பார்க்கறது மூலமாகவோ, இந்த வாசனையின் மூலமாகவோ, தொடுதல் மூலமாகவோ, ஏதோ இந்த ஐம்புலன்கள் வழியாக எனக்கு எல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சமாதானம் வருது. பார்த்தீங்களா? அது உலகம் தருகிற சமாதானம். என் வேலையில முன்னேற்றம் வருது, எனக்கு நிறைய பணம் காசு வருது, நான் சொல்றபடி எல்லாரும் நடந்துக்கிறாங்க, நான் நினைச்சதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது. நான் ஒரு முறை இந்த மசாஜ் பண்றதுக்காக போயிருந்தேன். அந்த மசாஜ் பண்ற சென்டருக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் விலை கூடுதலான இடங்களுக்கு போனீங்கன்னா தெரியும், பயங்கர ரம்மியமா இருக்கும், பயங்கரமான ஒரு அமைதலா இருக்கும். ஸ்லைட்டா ஒரு மியூசிக் போட்டு விட்டுருப்பாங்க, வாசனை திரவியங்களை அங்கங்க வச்சு அது ஒரு விதமான ஒரு இது கொடுத்துருப்பாங்க. உள்ள போன உடனே உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய சமாதானம் வந்துடும். அப்புறம் அவங்க அந்த கையெல்லாம் அப்படி அழுத்த ஆரம்பிச்சாங்கன்னா நீங்க தூங்க ஆரம்பிச்சிடுவீங்க. பயங்கர பீஸ்ஃபுல் ஆயிடும். அந்த சமாதானத்தை கொடுத்துருவாங்க பாருங்க. எது வரைக்கும்னா மறுபடியும் நீங்க வெளியே அந்த கிளாஸ் டோரை திறந்துட்டு வெளியே வந்த உடனே கிங் 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 இந்த ஹார்ன் சவுண்ட் கேட்டோடனே உங்க சமாதானம் எல்லாம் போயிடும். உலகம் தருகிற சமாதானம்னு சொல்லும்போது இதுதான் நம்ம பிக்சர் ஞாபகத்துக்கு வருது. என்னது, வெளியே எல்லாம் நான் நினைக்கிறது போல, எனக்கு ஏற்றது போல அமைந்திருந்தால் அது எனக்கு சமாதானம் நினைக்கிறேன். நான் கொடுக்குற சமாதானம் அப்படி இருக்க போறது இல்லை. இங்க வெளியெல்லாம் மோசமா இருந்தாலும் கூட, வெளியெல்லாம் இறைச்சலா இருந்தா கூட, வெளியெல்லாம் அலை அடிச்சிட்டு இருந்தா கூட, புயல் இருந்தா கூட, உங்களுக்கு உள்ளாக ஒரு சமாதானம். அதுதான் என்னுடைய சமாதானம். என்னுடைய சமாதானம்ன்றது, அதாவது இயேசு சொல்லும்பொழுது என்னுடைய சமாதானம்ன்றது வெளியே என்ன நடக்குதுன்றது இம்மெட்டீரியல். அதை பத்தி நீங்க கவலையே பட மாட்டீங்க. அது பயந்து பிறகு ஸ்தோத்திரம் சொல்லி விசுவாச அறிக்கையெல்லாம் செஞ்சு வர்றது, அதை பத்தியே நான் பேசல. இது ஒரு விஷயமாவே தெரியாத அளவுக்கு உள்ளுக்குள்ள என்ன ஆயிடும், நமக்கு ஒரு பக்குவம் வந்துடும். இதுக்கெல்லாம் தான் நமக்கு ஐக்கியம் தேவை, இதுக்கு தான் நமக்கு ஃபெலோஷிப் தேவை. இதெல்லாம் சர்ச்சில் நடக்கல. சர்ச்சில் என்ன நடக்குது, மசாஜ் சென்டர் மாதிரி தான் பாருங்க. உள்ளுக்குள்ள போய் அந்த 3 பாட்டை படிக்கும்போது, அந்த ஜனங்களை பார்க்கும்போது, பாஸ்டர் தீர்க்கதரிசன வார்த்தையை சொல்லும்போது, உடம்பெல்லாம் புல்லரிக்கும் போது, அபிஷேகம் இறங்கும் போது, இப்பெல்லாம் ஒரு சமாதானம் உண்டாகுதுன்னு நம்ம சொல்றோம். எப்படி நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு சமாதானம் சொன்னனோ அது போல ஒரு சமாதானம் உண்டாகுது. அந்த கிளாஸ் டோரை திறந்துட்டு வெளியே வந்தது போல அந்த ஞாயிற்றுக்கிழமையை முடிச்சு திங்கக்கிழமையை திறக்கும் போது சமாதானம் போயிடுது. இது உலகம் தருகிற சமாதானம், அல்லது கொஞ்சம் ஆவிக்குரிய சொன்னா சபை தருகிற சமாதானம்னா வச்சுக்கலாம். ஆனா நான் தருகிற சமாதானம் சொன்னார், அது இல்லை, அது நிரந்தரமான சமாதானம்.